மாவீரர் நினைவு வாரம் அனுர அரசிற்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால். யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி அனுர அரசின் திடீர் அறிவிப்பு. யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். 6 பேரை பலியெடுத்த கடுகண்ணாவ நிலச்சரிவு தொடர்பில் வெளியான பின்னணி. அனுர அரசில் இராணுவத்திற்கு அதிர்ச்சி, சிக்கி தவிக்கும் பலர். ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆபத்தாக மாறியது நாமலின் கூட்டம். இந்த நாட்டில் அனைவரும் சமனென ஜனாதிபதி சொல்வது உண்மையாக இருக்குமாக இருந்தால் உங்கள் சகாக்களை வணங்குவது போல் எமது மாவீரர்களது கடமையும் நனவாக்குகின்ற வகையில் அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு வள்ளிப்புணத்தில் நடைபெற்ற மாவீரர் பெற்றோர் உரித்துடையோர் மதிப்பளித்தல் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், நவம்பர் மாதம் என்பது உலகளாவிய ரீதியில் தங்கள் தேசங்களுக்காக போரிட்டு மடிந்தவர்களை நினைவு கூறுகின்ற மாதம். அதனால்தான் உலகெங்கும் இராணுவத்தினராக இருக்கலாம், போராடியவர்களாக இருக்கலாம், அவர்களை பொப்பி மலரால் நினைவு கூறுவார்கள். இது உலகமெங்கும் நடைபெறும் ஒரு நிகழ்வு. இப்படியான கார்த்திகை மாதத்திலேதான் நாங்களும் தங்களுக்காக அன்றி எங்களுக்காக போராடி மடிந்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு வாரத்தை அனுஷ்டிக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்னர் நவம்பர் 13ஆம் தேதி நாட்டில் தற்போதைய ஜனாதிபதியும் ஆயுதமேந்தி மடிந்தவர்களை நினைவு கூறுகின்ற படங்களை நாங்கள் பார்த்தோம். தங்களின் அன்றைய தலைவரின் சீருடையோடு அவர் இருக்கின்ற படம் அதன் பின்னணியில் இருக்கின்றது. ஜனாதிபதி அந்த மேடையில் பேசுகின்றார். இனத்தின் விடிவுக்காக போராடியவர்கள், அதே போன்று ஒரு இனத்தின் விடிவுக்காக போராடியவர்கள் என்றும் எங்களின் மனங்களிலே நீங்க இடம் பெற்றவர்கள், ஏனென்றால் எங்களுக்காக தங்கள் உயிர்களை அவர்கள் கொடுத்தவர்கள் என தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மக்களின் ஜனநாயக உரிமை என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கம் வரும் முன்பே மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தனர். அது அவர்களின் ஜனநாயக உரிமையாகவே காணப்பட்டது. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றது. இறந்து தங்களுடைய உறவுகளை சுதந்திரமாக நினைவு கூற முடியும். பாதுகாப்பு படையினரும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என்றார். இதேவேளை இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிய உரிமை மக்களுக்கு உள்ளது. எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என அமைச்சர் முன்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 42 போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 22, 24 வயதுடைய நபர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காவல் பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அவர்களின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்டு சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடுகண்ணாவையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று மாவனல்ல வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடுகண்ணாவையிலிருந்து ரொட்டிக்கடை ஒன்றிற்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவில் கடை மீது பாறையொன்று விழுந்ததில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். காலை உணவுக்காக வந்து 7 பேர் உட்பட 10 பேர் நிலச்சரிவு ஏற்பட்ட போது ரொட்டிக்கடையில் இருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து நடந்த நேரத்தில் கடையின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வெளியே வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடையின் உரிமையாளர் புலந்தவேல் ரகுநாதன் சசிகரன் 40 வயதுடையவர் ஆவார். அவரது தந்தை ராசலிங்கம் கருணாகரன் மற்றும் மனைவி நிஷாந்தினி கருணாகரன் ஆகியோர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது 2 குழந்தைகள் தப்பியுள்ளனர். அனுர அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் குழுக்களுக்கு எதிராக கடுமையான குற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் 2 விசாரணை அறிக்கைகளை தயாரிக்க இராணுவமும் கடற்படையும் முடிவு செய்துள்ளது. இந்த அறிக்கைகளில் 8 கடுமையான குற்றங்கள் அடங்கும். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அறிக்கைகள் மற்றும் அவர்களின் கோப்பு அறிக்கைகளை உள்ளடக்கிய விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளது. இராணுவம், கடற்படையில் பணியாற்றும் மற்றும் தற்போது பணியாற்றும் பல குழுக்கள் கடந்த காலங்களில் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. எனினும் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் இராணுவத்திடம் இதுபோன்ற அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தாலும்
பல்வேறு காரணங்களை கூறி அந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதற்கு சிறந்த உதாரணமாக ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கை ராணுவம் கையாண்ட வீதமும் உள்ளடக்கப்படுகின்றது. இதேபோல் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் 11 இளைஞர்களை கப்பம் வாங்குவதற்காக கடத்தி காணாமல் ஆக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கடற்படையும் திட்டமிட்டபடி அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என தெரிய வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நுகேகொடையில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த போராட்டம் குறித்து பல தரப்பிலிருந்து அறிக்கைகள் பல வெளியாகிய வண்ணம் இருந்தாலும் அரசு தரப்பிலிருந்து இரட்டை நிலைப்பாடே வந்துள்ளது. இதற்கும் மேலதிகமாக நாமல் ராஜபக்சவினுடைய மேடையிலே முன்னாள் சபாநாயகர் அவரினுடைய மகன் கைத்துப்பாக்கி ஒன்றை மேடையில் காண்பித்தது போன்ற புகைப்படமும் வெளியாகியிருக்கின்றது. இந்த நிலையில் எதற்காக அவர் அந்த கைத்துப்பாக்கியை எடுத்து வந்தார், அதற்கான அனுமதி யார் வழங்கியது போன்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ள நிலையில் நாமல் குழுவுக்கு பாரிய நெருக்கடி வரும் வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் குழந்தையின் கையில் இருந்து தங்க ஆபரணத்தை திருடிய சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த திருட்டு சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இனுவில் பகுதியில் இடம்பெற்ற நிலையில் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் குழந்தையின் சித்தப்பாவான 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் அப்போதைய உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவை உயர்ஸ்தானிகருக்கு வரவழைத்து 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் 2023 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணத்திற்காக 16 மில்லியன் ரூபாய் செலவு தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக இலங்கையிலிருந்து இங்கிலாந்திற்கு சென்ற குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குழு கடந்த திங்கட்கிழமை முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. ஏனெனில் கடந்த 2023 ஆண்டு செப்டம்பரில் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட போது சரோஜா ஸ்ரீசேன இங்கிலாந்தில் உயர்ஸ்தானிகராக பணியாற்றி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்ற மக்கள் குரல் பேரணி ஒரு அபாய செய்தியை நாட்டை நேசிக்கின்ற மக்களுக்கு இட்டு சென்றுள்ளதாக காத்தான்குடி அரசியல் முக்கியஸ்தரும் சமூக செயற்பாட்டாளருமான என் முபி தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் நடைபெற்ற பேரணி தொடர்பில் கருத்து வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். த நாமல் ராஜபக்ச மறைக்கப்பட்ட காணொளிகள் புலனாய்வு அறிக்கை இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புலனாய்வு அறிக்கையின் பிரகாரம் 8,000 பேரளவில் மக்கள் சேரலாம் என்ற அறிக்கையின் பிறகு மஹிந்த ராஜபக்ச ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதிலிருந்து பின்வாங்கிய போதிலும் சுமார் 7,000க்கு உட்பட்ட வரையிலான பொதுமக்கள் கலந்து கொண்ட போதும் இதனை முற்றுமுழுதாக தோல்வியடைந்த பேரணி என்று சொல்ல முடியாது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதை பற்றி கணக்கெடுக்க தேவையில்லை என புலனாய்வு அறிக்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இவ்வார்ப்பாட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் மதுபானத்திற்கும் பணத்திற்கும் அழைத்து வரப்பட்ட போதும் பற்றியாக இனவாதத்தை கக்கியது இவ்வார்ப்பாட்ட மேடைகளிலும் ஊர்வலத்திலும் பிரதிபலித்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கார் சட்டை அணிந்து தனதா மாளிகைக்கு சென்றதை ஒரு குற்றமாக ஒரு பேச்சாளர் பேசியதும் அத்தோடு அந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் அமைச்சர்களும் பௌத்த மத குருமார்களை கும்பிடாமல் கைலாக கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பௌத்த மதம் இந்த ஆட்சியாளர்களால் கௌரவப்படுத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டு 1956 பண்டார் நாயக்கா பௌத்த இனவாதத்தை பேசி ஆட்சியை கைப்பற்றியது போல் பின்னைய நாட்களில் கோட்டாபய ராஜபக்ச சிங்கள பெருந்தேசியவாதத்தை கோஷமாக முன்னிறுத்தி ஜனாதிபதி ஆக்கியதையும் ஆதாரமாக கொண்டு இனவாதத்தின் ஊடாக ஆட்சியை கைப்பற்ற முயன்ற ஒரு முயற்சியாக காணப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது.